செல்போனில் செல்ஃபி எடுத்திருக்காரு த்ரிஷா. அந்த ஃபோட்டோ வந்திருக்கிறது. நான் எப்படியாவது சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி வேணும்னா த்ரிஷா தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்ந்த வேண்டியதானே. இதை ஏன் த்ரிஷா செய்ய மறுக்கிறார்? விஜய்க்கு எதிராக த்ரிஷாவை தூண்டி விடுகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது. ஏன்னா டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, விஜயை தூண்டிவிடும் த்ரிஷாவை தூண்டி விடுவது ஆளுங்கட்சியா? இப்போ சமூக வலைதளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயை ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் விஜயனுடைய மனைவி சங்கீதா ரொம்பவும் மோசமான நிலையில் விஜயை புகார் கொடுத்திருக்கிறார். நான் பனையூரில் இருந்த பொழுது என்னை டார்ச்சர் செய்தார் விஜய். என்னுடைய 2 பசங்களையும் கவனிக்க மறந்து விட்டார். என்னுடைய பசங்கள் முன்னிலையிலேயே விஜய் என்னை தாக்கினார். அது மட்டுமல்ல, என்னுடன் உடலுறவு கொள்ள மறுத்தார். எனக்கு செலவுக்கு காசு கொடுக்கவில்லை. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த நடிகையுடன் உள்ள உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் மறுத்துவிட்டார். இதன் காரணமாகத்தான் நான் வெளிநாடு சென்றேன். இப்போ லேட்டஸ்டாக என்ன கிடைச்ச தகவல் என்னன்னா, விஜயுடைய மகன் என்னுடைய அப்பாவை நான் எதிர்க்கிறேன், என்னுடைய அம்மா பக்கம்தான் நான் இருக்கிறேன் என்று விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஜேசன் சஞ்சயை ஆதரித்தவர் அவருடைய அம்மா தான். ஜேசன் சஞ்சய் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார் விஜய். ஆனால் விஜய் ஆசைக்கு அவருடைய மகன் இடம் கொடுக்கவில்லை. என்ன சொல்லிட்டார்னா, நான் இயக்குனராக விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இயக்குனராக விரும்பிய மகனுக்கு எந்தவித உதவியும் விஜய் செய்யவில்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற விஜயின் மனைவி சங்கீதா தன்னுடைய மகனை லேகா புரொடக்ஷன்ஸ் தமிழ்குமாரிடம் பேசி அவருக்கு இயக்குனராகும் வாய்ப்பை பெற்று தந்தார். இந்த சூழ்நிலையில் மனைவியை கவனிக்கவில்லை, மகனை கவனிக்கவில்லை, மகளை கவனிக்கவில்லை. அப்பா அம்மா சொன்ன பேச்சை விஜய் கேட்கல. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்ன பேச்சை அவங்க விஜய் கேட்கல. ஆக அப்பா அம்மா பேச்சை கேட்கல, பொண்டாட்டி பேச்சை கேட்கல, மகன் மகளை காப்பாற்றவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தமிழ்நாட்டு மக்களை விஜய் காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் நான் பல நண்பர்களுடன், குறிப்பாக தேவையற்ற தோழர்களுடன் பேசினேன். அப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா, ஏம்மா இப்படி விஜய் அவங்க மனைவியோட விவாகரத்து கேட்டிருக்கிறாரு, உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அதில் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை, அது எங்களுக்கு கவலை இல்லை, நடிகர்னாலே அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க, ஆனால் நிச்சயமாக அவர் அடுத்த சிஎம் ஆகணும்ன்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கால்குலேஷன். போன முறை எடப்பாடி ஆட்சியை பிடிக்கவில்லை. எடப்பாடி ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் எடப்பாடி 3 கோணங்களாக பிரிந்து கிடந்தார். ஏன்னா சசிகலா ஆதரவு தெரிவிக்கல, டிடிவி தினகரன் தனியாக போட்டி போட்டார். இப்படிப்பட்ட சூழலில் ஏடிஎம்கே ஓட்டுகள் பிரிந்தன. அப்போ ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சில புதிய ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் அபரிமிதமாக வெற்றி பெற்றார், முதல்வர் ஆனார். இப்போ அப்படி இல்லை. சின்ன விஷயம், மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு நான் ஆட்சிக்கு வந்தால் கணக்கெடுப்பேன்னு சொன்னார். அது செய்யவே இல்லை. இப்போ மாறா கரண்ட் பில்லு ஏறி இருக்கு, சொத்து வரி ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பஸ் கட்டணமும் உயரப்போகிறது. இப்போ இலவச பஸ் கொடுக்கலன்னா பஸ் கட்டணம் உயராது. உன்னை யார் இலவச கட்டணம் கொடுத்தா? இப்போ இந்த ஆட்சியில் அமைச்சர்களும் ஆட்சியருடைய மகன்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரும் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள், வட்ட செயலாளர் போன்றவர்கள் சம்பாதிக்கவில்லை. எனவே புதிதாக வர்ற ஓட்டர்ஸ் தே நீட் சேஞ்ச், தே ஆர் நீட் ஆஃப் சேஞ்ச், அதாவது மாற்றத்தை விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் விஜயை நம்புகிறார்கள், விஜய்க்கு ஓட்டளிக்கும் என்று நினைக்கிறார்கள்.
அப்போ திமுக ஓட்டு பாதி ஓட்டு குறையும். அதேமாதிரி அண்ணா திமுகலையும் ஒரு 10-15% ஓட்டை அவர் பிரிப்பார். எனவே திமுக அதிமுக ஓட்டுகள் பிரிவதால் திமுக பெரும்பான்மை பெறுமா அண்ணா திமுக பெரும்பான்மை பெறுமா என்று சந்தேகத்தில் இருக்கிறது. இடையில வந்த நம்ம விஜய் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் என்பதை நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் நிலைமை தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என்ன மேட்டர்னா, திரிஷா சமீபத்திலே விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணத்துக்கு போயிருக்கிறார். அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அதாவது விஜய் திரிஷா செல்ஃபி எடுப்பது போலவும் அந்த செல்ஃபி ஃபோட்டோவுக்கு பின்னால் விஜய் நிற்பது போலவும் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா நிற்பது போலவும் ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த கல்யாணம் ஜெய்ப்பூர் திருமண மண்டபத்தில் நடந்துச்சு. அதாவது மாளிகையில் நடந்துச்சு, அரண்மனையில். அந்த திருமணத்துக்கு யாரும் கேமரா எடுத்து வரக்கூடாது, வீடியோ எடுத்து வரக்கூடாது, செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது என்று தடை போடப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் செல்ஃபோன் எடுத்து போயிருக்கிறார் திரிஷா. இது எவ்வளோ பெரிய தப்பு! செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்திருக்காரு திரிஷா. அந்த ஃபோட்டோ வந்திருக்கிறது. அதாவது திரிஷாவை அழைத்து போயிருக்கிறார் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணத்துக்கு. இவ்வளவு நடந்த பிறகும் திரிஷா விஜயுடன் சுற்றுகிறார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? விஜயை எப்படியாவது ரோட்டில் விடணும், தெருவில் விடணும்னு நினைக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு திரிஷா பேட்டியில் சொல்லும் பொழுது, நான் எப்படியாவது சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சிரித்து கொண்டே சொன்னாரா, அது சீரியஸா என்பது தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் திரிஷா மனதுக்குள் நாம் சிஎம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சரி, அப்படி வேணும்னா திரிஷா தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்ந்துட வேண்டியது தானே. சேர்ந்து நீ விஜய்க்கு பின்புலமாக இருந்து செயல்பட வேண்டியது தானே. தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் திரிஷா சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லாமல் போயிடும். ஏன்னா தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் திரிஷா மீது எந்தவித குறையும் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர் கட்சிக்காரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இதை ஏன் திரிஷா செய்ய மறுக்கிறார்? ஒருவேளை இந்த இந்த விவாகரத்து மனு டிசம்பர் மாதமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முந்தின நாள் தான் வந்திருக்கு. இவ்வளவு நாள் தாமதப்படுத்தியது யார்? இப்போது வெளிக்கொண்டு வருவது யார்? இந்த சூழ்நிலையில் திமுகவில் சிலர் திரிஷாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, திரிஷாவை தூண்டி விடுகிறார்களா, விஜய்க்கு எதிராக திரிஷாவை தூண்டி விடுகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது. ஏன்னா இப்போ வேண்டுமென்றே திரிஷா இப்போ சமீபத்தில் கூட பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த கட்சியிலையும் இல்லை, நான் விஜயுடைய நண்பர் தான் என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன், இவ்வளவு நடந்த பிறகும் இனிமேல் விஜயுடனான உறவையோ நட்பையோ நான் முறித்துக்கொள்வேன்னா சொல்லணும். அது சொல்லவே இல்லை. இதுதான் இங்கே வர்ற சிக்கல். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஏன்னா எப்படியாவது விஜயுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்று திரிஷாவும் சதி செய்கிறார். இதை விஜயுடைய தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சங்கீதாவை குறை சொல்லாதீங்க. ஏன்னா டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா விவாகரத்து வழக்கு முடியும் வரை நான் பனையூர் பங்களாவிலே இருப்பதற்கு கோர்ட்டார் அனுமதித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னமும் விஜயுடன் பனையூர் பங்களாவில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் சங்கீதா. அதில் என்ன தப்பு இருக்கு? அவருக்கு என்று மனைவிக்கு என்று உரிமை இருக்கிறதா இல்லையா? அப்போ இன்னமும் அவர் மனைவி தான். எனவே சங்கீதாவை தயவு செய்து விஜய் ரசிகர்களும் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்களும் அவதூறாக பேசாதீர்கள். ஏன்னா மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம். விஜயும் சங்கீதாவும் எந்த நேரத்திலும் இணையலாம். தவறு செய்வது இயல்பு. மக்களாக இருக்கப்பட்டவர்கள், மனிதர்களாக இருப்பவர்கள் தவறு செய்வது இயல்பு. அந்த தவறை திருத்திக் கொள்வதும் மனித இயல்பு தான். எனவே விஜயும் தவறு செய்திருக்கலாம், அந்த பக்கம் சங்கீதாவும் தவறு செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டுமே தவிர, தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் ரசிகர்கள் சங்கீதாவை வசைபாடுவதை நிறுத்த வேண்டும். நம்முடைய விருப்பம் என்னென்னா, உங்கள் விருப்பம் என்னென்னா, மீண்டும் விஜய் சங்கீதா இல்லற வாழ்வில் தொடர்ந்து கணவன் மனைவியாக பயணிக்க வேண்டும். அப்போத்தான் விஜயுடைய புகழ் உயரும்.
விஜயுடைய ஓட்டு சிதறாமல் இருக்கும். இதை விஜயும் சங்கீதாவும் செய்வார்களா? செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.